மயிலாடுதுறையில் 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அருண் பிரசாத் இணைந்திருக்கிறார். வணக்கம் அருண் பிரசாத், இந்த வழக்கின் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மயிலாடுதுறையில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அருகே பெரம்பூர் காவல் தலையத்திற்கு உட்பட்ட முட்டம் கிராமத்தில் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவன் மற்றும் பாலிடெக்னிக் படித்து முடித்துவிட்டு வேலை செய்து வரும் இளைஞன் ஆகிய 2 பேர், அதாவது ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி இருவரும் நேற்று இரவு படுகொலை செய்யப்பட்டனர். இந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அதே பகுதியில் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் இந்த படுகொலை செஞ்சதான் குற்றம் சாட்டி இருந்தாங்க. இந்த நிலையில தற்போது அவங்க உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா மாவட்ட காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த இறந்த 2 நபர்களுக்கும் அது இல்லாம குற்றவாளிகளான மூவேந்தன், ராஜ்குமார் அந்த 3 நபர்களுக்கும் இடையே குடும்ப தகராறு இருப்பதாகவும் முன்விரோத காரணமாகவே இந்த கொலை சம்பவம் நடந்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, அந்த ஊர் மக்கள் மற்றும் உறவினர்கள் அந்த குற்றவாளிகள் வீட்டை அடிச்சு நொறுக்குறது மட்டும் இல்லாம அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்தி இருக்காங்க. தொடர்ந்து அந்த பகுதி மற்றும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த குற்ற சம்பவம் தொடர்பாக தற்போது 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. முழுமையான விவரங்களுக்கு நன்றி அருண் பிரசாத்.